வணக்கம் அன்புக்குரியவர்களே. இந்த நாள்ல பால் தினகரன் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்து வந்துடலாம். என்று ஆண்டவர் உங்களை அறிவுள்ளவர்களாக மறுரூபப்படுத்தும்படியாக வாக்கு கொடுக்கிறார். போன மாசம், போன வருடங்கள், பல வருடங்கள் அப்பம்லாம் அறிவை தராத ஆண்டவர் இந்த மாதம் மட்டும் வாக்குத்தத்தம் பண்ணுவது எப்படி? புரியுதுங்களா இல்லையா? அதாவது போன மாசம்லாம் அந்த அறிவை உணர்த்தும்படி, அறிவு உங்களுக்கு கிட்டும்படி ஏன் ஆண்டவர் போன மாசம்லாம் தரல, இந்த மாசம் மட்டும் ஸ்பெசிபிக்காக வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்? எங்கேயாவது உண்டா? அதாவது வருஷம் முழுவதுமாக ஒவ்வொரு நாட்களிலும் இந்த வசன வியாபாரிகள் சங்கீதங்கள் புஸ்தகத்தை எடுக்க வேண்டியது, பல காரியங்களை எடுத்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அது வாக்குத்தத்த வசனமா அல்லது எதனுடைய அடிப்படையாக இருக்கிறது அப்படிங்கிறதே இல்லாம பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிவை இந்த மாசம் கொடுக்குறாரு, நான் அடுத்த மாசம் வேற மாதிரி கொடுப்பாரு. இப்படி மாதங்கள் ஆண்டவர் மாதம் தான் லைவா இருக்கிறாரு. மாதத்துக்கான பேக்கேஜ், இப்போ மாதத்துக்கான மளிகை ஜாமான் வாங்குறீங்க, மாதத்துக்கான தேவைகள் பல காரியங்கள் மாதம் வாடகை கொடுக்குற மாதிரி மாதம் பல காரியங்கள் பேக்கிங் ஆப் இது இருக்கு இல்லையா? அதே ஃபார்மேட்ல இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, மாசம் டிசம்பர் மாசம்னா இப்படி இருக்கும், அதுக்கு முந்தின மாசம் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வசன வியாபாரிகள் மாறுபாடானவைகளை போதிக்கிறாங்க. இதையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த காலத்திலேயே எப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் இப்படியாக சொல்றாரு. அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் 30வது வசனத்தில் உங்களில் சிலர் கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, மாறுபாடானவைகளை போதிக்கும்படி அவங்க சிந்தனைகள் வேறு விதமாக இருக்கும், மாறுபாடானவைகளை போதனை பண்ணுவாங்க, வைப்பாங்க. எந்த இடத்திலும் இந்த வாக்குத்தத்தம், இந்த வசனம் அப்படின்னு சொல்லி பழைய தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய போதகர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வைத்து வாக்குத்தத்த வசனம் இந்த மாதம் தருகிறார், அடுத்த நாள் இந்த மாதம் தொடங்கி அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, இந்த நாளுக்கான ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு அடுத்த நாள்ல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது என்ன அப்படிங்கிறத ஒரு மாறுபாடான ஒரு போதனைய கொடுக்குறாங்க. பழைய ஏற்பாட்டிலையும் அப்படி குறிப்பிடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்கியம் இல்லை. அதே வேளையில புதிய ஏற்பாட்டிலையும் அப்படிப்பட்ட காரியங்களூடாக அவருடைய சீசர்களாக இருக்கக்கூடிய 12 பேராக இருக்கட்டும், 12, 30 இருக்கட்டும், 50 இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், புரியுதுங்களா? யாருமே இப்படிப்பட்ட வசனங்களை வைத்து ஒரு வசன வியாபாரத்தை செய்தார்களா அப்படின்னு சொன்னா இல்லை. அப்போ வாக்குத்தத்தம் எதன் அடிப்படையில கொடுக்கப்படுகிறது? அது ஒரு உடன்படிக்கையினுடைய காரியங்களா இருக்க, ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது, அதன் அடிப்படையில அவன் விசுவாசத்தின் அடிப்படையிலும், அதே வேளையில அவனுக்குள் ஒரு உடன்படிக்கை, நுனி தோலை கட் பண்ணணும், இப்படி பல காரியங்கள் இருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அதே போல சீனாய் மலையில ஒரு காட்சிப்படுத்தப்பட்டு 10 கட்டளையை எழுதி வாங்குறாரு. அதே போல உப கட்டளைன்னு சொல்லிட்டு பல காரியங்கள் இருக்கின்றன. சோ அதுல ஒரு உடன்படிக்கை என்னன்னா, காலையினால் ரத்தத்தை தெளித்து அது ஒரு உடன்படிக்கை பிளஸ் வாக்குத்தத்தம். அதுக்கு அடுத்தாக இதெல்லாம் அவங்க பின்பற்றி வரணும், பரிசுத்தமா வாழணும். இதெல்லாம் நீ கடைபிடிச்ச அப்படின்னு சொன்னா வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், அவர் செய்த கட்டளையின்படி நியமங்களின்படி கடைபிடித்தால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உலக ஆசீர்வாதங்கள் மற்றும் எல்லா விதமான இருப்பிட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல இருக்கு. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பூமிக்குரிய மேலானவைகளை தேடுங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்னு பறைசாற்றி போய் இந்த உலகத்துக்கு உரிய காரியங்கள், வேண்டிய நாணமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் ஒரு பேக்கிங் ஆப் காரியங்கள் இருக்கு. எப்பொழுது நம்ம கிறிஸ்தவர்களாக மாறி பரிசுத்த ஆவியை எப்பொழுது பெற்றுக் கொள்கிறோமோ சர்வ நாணங்களும் சகல விதமான சத்துவமும் நமக்குள் அடங்கி இருக்கிறது. பரிசுத்த ஆவியை பெற்றது நிமித்தமாக பிசாசு ஓடுகிறது, அது நிமித்தமாக பரலோக ராஜ்யமே உங்களிடத்தில் வந்ததே அப்படின்னு சொல்றாரு. அப்போ பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்ட நாணமாக இருக்கும்? அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள் செயல்பட ஆரம்பித்து விட்டால் அவர் சர்வநாணியாக இருக்கிறார். அப்போ மனிதனுடைய காரியங்கள் எல்லாம் முழுமை பெறுகின்றன. புரியுதுங்களா இல்லையா? 5% அவன் மூளை குறைபாடு உள்ளவனா இருக்கிறான்னு வைக்கல, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, 100% ஃபுல்ஃபில் பண்ணிடுறாரு. அப்ப எல்லாத்துக்குமாக அது தேவ நாணமாக செயல்படுகிறது. இன்னைக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்துதான் ஆண்டவர்
இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படிங்கிறது அல்ல. ஏன்னா ஆல்ரெடி பேக்கிங் ஆஃப் எல்லாருக்குமே ஒவ்வொரு காரியத்தையும் வேண்டிய நாணத்தையும் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அதுக்கு அடுத்த கட்டங்கள்ல பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை நம்ம பெறுறோம். அதை பெற்ற பிறகு நமக்கு வேண்டிய நாணங்களும் வேண்டிய எல்லா விதமான சோர்ஸும் பேக்கிங் ஆஃப் ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் நாணமாய் செயல்படுகிற எல்லா விதமான காரியங்களும் வந்துருது. சரிங்களா? ஆனால் இவர்கள் வசன வியாபாரிகள் ஒவ்வொரு மாதங்களிலும் ஒவ்வொரு நாட்களிலும் வாக்குத்தத்த வசனம், இன்றைய வேத வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு, அப்படி பண்றாரு எப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இப்படி போன்ற நபர்கள் செய்யறாங்க வைக்கிறாங்க. எங்கேயாவது இவங்கள்ட்ட எல்லாம் கேட்கிறேன், இந்த வாக்குத்தத்த கிளிசோசி வேலை பார்க்கறாங்கல்ல, இவங்க என்ன படிப்பணியை கத்துக்கிறாங்கன்னா உலகத்தினுடைய காரியங்களை கத்துக்கிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க சோசியக்காரன் ஸ்பெசிபிக்கா வான சாஸ்திரங்கள் மற்றும் அவர்களுடைய ராசிக்கு ஏற்ப என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாட்களையும் இது இவ்வளவு தூரம் வரைக்கும் அதாவது 1 to 2 மணி நல்ல காலம், 2 to 3 மணி யமகண்டம், இப்படி பல காரியங்களை சொல்லி 4 நட்சத்திரங்களை கணித்து சொல்லுவாங்க இந்த நாள் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அதே ஃபார்மேட்ல அதையே அவங்க கேப்சர் பண்ணி அதையே அவங்க மெயின்டைன் பை பைபிள் இருக்கக்கூடிய வாக்கு தத்துவம், அது என்ன அடிப்படை, எதனால, எப்படி அப்படிங்கிற ஒரு கான்டெஸ்டே இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னா வாக்குத்தத்த கிளிசோசிய வேலையை வாரி வழங்கும் வள்ளலாக ஆண்டவர் தந்தார், ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இல்லாத ஒரு விசேஷங்களையும் இல்லாத ஒரு நடைமுறைகளை கொண்டு வராங்க. இதுக்கு முன்னதாக அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா? அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்களுக்கு முன்னதாக அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொன்னா இல்ல. அவங்களுடைய வாழ்வியல் கிரியையாக இருந்தது. பல காரியங்கள் பண்ணினாங்க. தேவ நீதிய கிரியைகளாக வெளிப்படுத்தினாங்க. அதாவது தேவனுடைய நீதி அப்படின்னா அன்பு செலுத்துறது, இரக்கம் காட்டுவது, இப்படி பல காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் அவங்க இதே பண்ண மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரங்கள்ல நம்ம வாசித்தோம் அப்படின்னா துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இப்படி பல காரியங்கள் இது ஒரு 10 பாக்கியவான்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் இவங்க சொல்லவே மாட்டாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் தேவனுடைய நீதி. புரியுதுங்களா இல்லையா? இதெல்லாம் அவங்க வெளிக்காட்டாமலே பழைய ஏற்பாட்டு வாக்கு தத்தங்களை அப்படியே அப்டேட் பண்ணி புதிய ஏற்பாட்டையும் பழசையும் புதுசையும் போட்டு என்ன பண்றாங்க, மிங்கல் பண்றாங்க. ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமின் சந்ததியாக நாம் அறியப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததியாக விசுவாசத்தின் அடிப்படையில ஆவிக்குரிய ஆபிரகாம் சந்ததி. புரியுதுங்களா? அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அதே போல அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்னது? பரிசுத்த ஆவியை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. நீங்க புதிய ஏற்பாடு முழுவதுமாக வாசிங்க. அவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் இங்க இருந்து விசுவாசத்தின் அடிப்படையில நமக்கு வருகிறது. விசுவாசத்தின் அடிப்படையில பரிசுத்த ஆவியானவர் வர்றாரு. விசுவாசத்தின் அடிப்படையில நாம ரட்சிப்பை பெறுகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு இருக்கு. அப்போ நீதிமான் பிழைப்பான், தேவ நீதிக்கு ஏற்றபடி அவன் நடக்கணும், அப்படிதான் பிழைக்கிறோம். சோ இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடியதையும் புதிய ஏற்பாட்டையும் எப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற மாதிரி கொண்டு வராங்க. வாக்கு தத்தத்தை வச்சு கொண்டு வராங்க. பழைய ஏற்பாட்டை நம்ம எப்படி கணிக்கணும் அப்படின்னா இயேசு யார், பழைய ஏற்பாட்டுல இயேசு யார் அப்படின்னு சொன்னா அதுதான் நமக்கு படிப்பனையாக இருக்கணும். புரியுங்களா? பழைய ஏற்பாட்டை நம்ம ஒரு படிப்பனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவை பற்றியது ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இயேசுவை பற்றியதாக இருக்கும். சோ அதுதான் நமக்கு படிப்பினை. முதலாவது அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் அவர். அப்ப நித்திய ஜீவனை அடைவதற்கு இயேசுவை அறிந்து கொள்ளணும். இப்ப இயேசுவை அறிந்து கொள்வதற்கு பழைய ஏற்பாட்டை நம்ம அதை என்னெல்லாம் இது பண்ணாங்க வச்சாங்க அப்படிங்கிறது. அப்போ ஒண்ணு இறந்த காலம், ஒண்ணு நிகழ்காலம். இன்னைக்கு என்ன புரியுங்களா? நிகழ்காலம் என்ன நடக்குது, ப்ராசஸ். இங்க சட்டம் என்ன சொல்லுது? பழைய சட்டம் வேற. பழைய காலங்கள்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா உடன்கட்டை ஏறுதல், இப்படி பல காரியங்கள், பல இல்லாத முறைமைகள் எல்லாம் சட்டத்திட்டங்களாக இருந்தது வச்சுது. ஜனாதன அடிப்படையில இந்த நாட்கள்ல எப்படியோ பல காரியங்கள் இருந்தது. அங்க சட்டம், அதாவது பழைய ஏற்பாட்டு சட்டம் ஒரு மேக்கெட் ஆஃப் டிஃபரெண்ட். பன்றிக்கறி சாப்பிடக்கூடாது, அதுக்கு அடுத்ததாக பல காரியங்கள் சாப்பிடக்கூடாது, வைக்கக்கூடாது. இதெல்லாம் திட்டம் தெளிவாக சொல்லப்பட்டது. இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இதா இருக்கு, மாறுதலாக இருக்கிறது.
புரியுதுங்களா இல்லையா? வாயிலே புறப்படுது யாதொன்றும் தீட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லி, மனுஷனை தீட்டுப்படுத்தாது. சோ தீட்டுப்படும். பண்டிகரியை சாப்பிட்டா தீட்டுப்படும், நாய்க்கறி, இப்படி பல கறிகளை சாப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப சட்டத்திட்டமாக இருந்தது. இங்க அப்படி கிடையாது, எல்லாத்தையுமே பிரிக்கிறதுதான். புரியுதுங்களா? பன்னி நெய்யை வச்சு லக்ஸ் சோப்பை ஆரம்பிக்கிறான். பன்னி நெய்யை வச்சு லக்ஸ் சோப்பு, இலங்கை சோப்பை போட்டு பாருங்க, பன்னி நெய்யாதான் மிதக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெடிசினையும் பாருங்க. அதாவது மெடிசின் தயார் பண்ணக்கூடியது எல்லாம் மிருகங்கள்ல இருந்து சில மெடிசின்களை தயார் பண்றாங்க. நாயிட்ட இருந்து சில காரியங்களை எடுத்து எல்லாம் புறம் ஆய்வு பண்றாங்க, வைக்கிறாங்க. சரிங்களா? நம்ம சாப்பிடக்கூடிய எந்த மெடிசனாக இருக்கட்டும், எதுலயாவது ஒரு இதுல இருந்து மூலக்கூறுல இருந்து எடுக்கிறது, மிருகங்கள்ல இருந்து மருந்து வகைகளை எடுக்கிறாங்க. புணுகு அப்படின்னு சொல்லி ஒரு பூனை, அது இதுல கிடக்குது. அதாவது எப்படின்னா காடுகள்ல, மலைக்காடுகள்ல இருக்கு. அது போட்ட நரகள் இருக்கு பார்த்தீங்களா, புணுகு பூனையினுடைய நரகள், புணுகு பூனையினுடைய கொழுப்பு, இந்த இதெல்லாம் ரெண்டையும் டேக்கல் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, கட்டி வீங்குதுன்னு வைங்களேன். அதாவது பட்டக்ஸ்ல வீங்கும், அதுக்கு அடுத்தாக்குல பல காரியங்களை வீங்குது அப்படின்னு சொன்னா, அந்த புணுகு பூனையினுடைய தைலத்தை அதை போட்டுட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு மணி நேரத்துக்குள்ள அது கட்டி போயிடும். ஸோ ஒவ்வொரு மிருகங்கள்ல இருந்து எடுக்கிறாங்க, மருந்துகள் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அங்க தீட்டுப்பட்டதா இருக்கு. ஆனால் இங்க அப்படி கிடையாது. எல்லா சட்டத்திட்டங்களையும் மாற்றி வச்சிருக்காங்க. சரியா? அப்படியானால் இவர்கள் என்ன பண்றாங்க, பழைய சட்டத்தையும் புதிய சட்டத்தையும் அப்படியே டேக்கிள் பண்ணி பல காரியங்கள் இது பண்றாங்க, வைக்கிறாங்க. அப்போ இதனூடாக எப்படி இந்த வாக்கு தத்தங்களை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ காளை மாட்டையும் நம்ம எப்படி புறஜாதியினர் எப்படி பண்றாங்களோ அதே ஃபார்மேட்ல தான் பண்ண முடியும். புரியுதுங்களா இல்லையா? அப்போ புதிய ஏற்பாட்டுல எல்லாம் கடைபிடிச்சாங்க, வச்சாங்க. அதே ஃபார்மேட்ல யூதர்னா யூதர் தவிர சம்பந்தம் கலக்கக்கூடாது, அடுத்தவங்களை நேசிக்க கூடாது, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. சரிங்களா? உப நியமங்கள் இருக்கின்றன. புரியுதுங்களா இல்லையா? பல காரியங்கள் இருக்கிறது. லேசா இது பண்ணீங்க அப்படின்னு சொன்னா சபைக்குள்ள போகக்கூடாது, தீட்டுள்ள சபைக்கு போகக்கூடாது. கொஞ்சம் அதாவது இவருடைய அம்மாவுக்கு இதெல்லாம் இருக்கு, தொழுநோய் மாதிரி, அப்படியே வெண்குஷ்டம் மாதிரி இருக்குது. புரியுதுங்களா? அந்த போட்டோல பாருங்க, வெண்குஷ்டம் மாதிரி இருக்கு. அப்போ வெண்குஷ்டமா இருக்கிறவங்களுக்கு எப்படி சபைக்குள்ள இது பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. கொஞ்சம் ஒரு டாட்ல புள்ளி, வெள்ளை புள்ளி இருந்துன்னா புறம்பே பேரணும், தீட்டுள்ள சபைக்கு வரக்கூடாது. அப்போ பழைய வாக்கு தத்தங்களை மட்டும் எடுப்பாங்க, பல காரியங்கள் அப்போ அப்டேட் பண்ண முடியாதானே? யாருமே இது பண்ண முடியாது. ஆனா எல்லா சட்டத்திட்டங்களையும் மாத்தி ஆண்டவர் மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம் இதன் அடிப்படையில அதை இது பண்றத வைக்கிறாரு. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணங்கள், உடன்படிக்கைகள், தேவாராதனைகள், இப்படி பல காரியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதான் ரோமர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 4வது வசனத்துல, அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் உடன்படிக்கையும் தேவ ஆராதனையும் அவர்களுடையவைகளே. சரியா? சோ வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்றும் எழுதப்பட்டு இருக்கிறதே. ஆமென் என்பவர் யார்? இயேசு கிறிஸ்து தான். அவருக்குள் செயல்படுகிறது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் உள்ளவனாக நான் என்ன பண்ண முடியும்? நித்திய ஜீவனை அடைய முடியும். ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்துல என்னத்தை உண்போம், எதை உடுப்போம், குடிப்போம் என்று உணவுக்காகவும் உடைக்காகவும் கவலைப்படாதீர்கள், இவர்கள் எல்லாம் மன்னாரிகள் தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உணவுக்காக ஆண்டவரை போயிட்டு சும்மா ஒரு அற்ப ஜீவியத்திற்காக ஆண்டவரை தேடக்கூடாது. அவருக்கு வேண்டிய தெரியும், அவருக்கு வேண்டிய ஆகாரத்தை தருகிறார். எதுவுமே கேட்காம வருகிறதுங்க. ஆக்சிஜன் கேட்காம வருகிறது, மழை நேரங்கள்ல மழை வருகிறது, பல காரியங்கள், கார்பன் டை ஆக்சைடு, இப்படி மறைமுகமாக செயல்படுகிறவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் இருக்கு. புரியுதுங்களா? மூச்சு சுவாசம் பண்றதுக்கு இந்த உலகத்துல அவலத்தையும் தங்கு தடையின்றி கொடுக்குறாரு, வைக்கிறாரு. அப்ப இதெல்லாம் செஞ்சவருக்கு வேண்டிய ஆகாரம், வேண்டிய நாணம், இவைகளெல்லாம் தரமாட்டாரா? இது பேக்கிங் அப் எல்லாமே இருக்கு. பட் அவருடைய விஷயம், அவருடைய சித்தம் என்னது? பரலோகராஜ்யத்துக்குள்ள எல்லாரும் இருக்கணும், அவருக்குள்ள போய் இருக்கணும். என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் எப்படி அவர்கிட்ட போய் சேரணுங்கிறது தான். இந்த உலகம் ஆசீர்வாதத்துல ஏதோ ஒரு இது இருந்தா தான் அப்படியா அப்படின்னு சொன்னா பார்ப்போம். வணக்கம்.